பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை நீ மன்னிக்காவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்கின்ற துஆவை பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா வல்ல இறைவன் எந்த வகையிலும் தன்னுடைய அடியார்களை அவரவருடைய அளவுக்கு மீறி அல்லாஹ் சோதனை செய்ய மாட்டான். தன்னுடைய அடியானை, ஒரு மனிதரை எவ்வளவு சோதனை, எவ்வளவு தூரம் சோதனை செய்தால், கஷ்டங்களை கொடுத்தால் அவனால தாங்க முடியுமோ அதுக்கு மேல அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் கஷ்டத்தையும் சோதனையும் அல்லாஹ் வழங்க மாட்டான். அவனால எவ்வளவு கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்குங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ஒரு சோதனைய, ஒரு கஷ்டத்தை, ஒரு நோய் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு சிரமங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை கொடுக்கும் பொழுது அந்த மனிதனால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கலாம். அவனால எவ்வளவு தாங்க முடியுமோ அதை மீறிய ஒரு சோதனையோ, அவனால் தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தையோ ஒரு சிரமத்தையோ எந்த அடியானுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவனால எவ்வளவு தாங்க முடியுமோ அதுதான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கருணை மிக்க ஒரு குணமாக இருந்துச்சு. ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த துஆவின் மூலமாக, யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ என்ன சொன்னையோ அந்த பேச்சுக்கு மீறி நாங்க எங்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டோம், அதனால நீ எங்களை என்ன செஞ்சிடாத, தண்டிச்சிடாத, உன்னுடைய கருணையை கொண்டு நீ எங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம். எனவே நம்முடைய நிலைகளில நாம் இந்த துஆவை அதிகமாக கேட்கணும். யா அல்லாஹ், நாங்க நிறைய பாவம் செய்யறோம், பாவத்தின் காரணமாக எங்களை நீ மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம். அல்லாஹ் நஷ்டங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் பெரும் பெரும் அழிவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறது. எல்லா வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். வலகத் அர்சல்னா நூஹன் இலா வலகத் அர்சல்னா இலா சமூத அகாஹும் சாலிஹா. ஹஜ்ரத்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். வலகத் அர்சல்னா இலா சமூத அகாஹும் சாலிஹா, நிச்சயமாக சமூத் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய சாலிகை நாம் அனுப்பி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். சாலிஹ் என்று சொல்லக்கூடிய நபியை அந்த மக்களுக்கு தூதராக நாங்க அனுப்பி வச்சோம், சமூத் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்களுக்கு. அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஒன்னும் அவங்க அந்த மக்களிடத்துல பேசல. அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபைதாஹும் ஃபரீகானி யக்தஸிமூன், அவங்க ரெண்டு பிரிவா பிரிஞ்சாங்க அந்த கூட்டத்தார்கள், அந்த மக்கள். ஒரு கூட்டத்தார்கள் இவர் சொல்றத ஏத்துக்கலாம், இன்னொரு கூட்டத்தார்கள் இவர் சொல்றத ஏத்துக்க கூடாது. இப்படி ரெண்டு பிரிவா பிரிகிறாங்க. இந்த ரெண்டு பிரிவா பிரிஞ்சவங்க ஒருவருக்கு ஒருவர் தர்க்கம் செய்து கொண்டு என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பேச்சு அவங்க கேட்கறதுக்கு மறுத்தாங்க. அவங்க அதை ஏத்துக்கல, அவங்க கேட்கல. அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் அந்த மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. ஈமான் கொள்றதுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இவருக்கு அவரு கேட்க, அவர்கிட்ட இவரு கேட்க, தர்க்கம் செய்து அவங்களுக்கு அவங்களை சண்டையும் போட்டு கடைசியில ஈமான் கொள்ளாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை புறக்கணிக்கிறது மட்டுமல்லாம அல்லாஹ்வுடைய தூதரை சேர்ந்து அவங்க புறக்கணிக்கும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களை நன்மைதானே செய்யறதுக்கு நான் அழைக்கிறேன், உங்களை பாவம் செய்யறதுக்கு நான் கூப்பிடலையே, நன்மைக்குதான் நான் உங்களை அழைக்கிறேன். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனையை தேடுறீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான் என்பதாக அந்த மக்களுக்கு அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க. எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அவங்க கேட்கல. அவனா எஃபீரூனல்லா, அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க என்பதாக அந்த மக்கள் இடத்துல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் அவர்கள் மன்னிப்பையும் கேட்காம அல்லாஹ்வையும் மறுத்தது மட்டுமல்லாமல் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கல.
அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த மக்கள் அழிவையும் பெரும் கொண்ட நஷ்டத்தையும் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதாக குர்ஆனின் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே அதை விட்டுறக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒரு பாவத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடியே ஒரு நன்மையை செஞ்சிருங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த பின்னால் செய்யக்கூடிய இந்த நன்மை நீங்கள் முன்னால் செய்த பாவத்தை அழிச்சிடும். அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். ஒரு நன்மையை கொண்டு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டுரும், ஒரு நன்மையை கொண்டு ஒரு பாவம் அழிந்து விடும். அதனாலதான் ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு நன்மையை செஞ்சிருங்க. பாவம் என்பது இயல்பாகவே மனிதனிடத்துல ஏதோ ஒரு நிலை உருவாகிடும். அதனாலதான் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான். பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கணும்னா அல்லாஹ் கோவம். ஒரு அடியான ஒரு பாவத்தை செய்யறான், மன்னிப்பு கேட்கல, மீண்டும் பாவம் செய்யறான், மன்னிப்பே கேட்கல, மீண்டும் மீண்டும் அப்படி அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுடைய உள்ளம் என்ன செஞ்சிடும்? அதுக்கு பிறகு எந்த நிலையிலும் அல்லாஹ்விடத்துல கையேந்தாத ஒரு உள்ளமாக அவனுடைய உள்ளம் மாறுகிறது. பாவங்கள் செய்து செய்து அவனுடைய உள்ளங்களில அவனுடைய கல்வில என்ன 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 செய்யப்பட்டிருன்னு சொன்னா முத்திரை குத்தப்பட்டு, அப்போ அவனால மன்னிப்பு கேட்க முடியாது. எந்த அடியான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலையோ அந்த அடியான் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டத்தார்கள் இடத்துல அந்த நபி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, அவலா யக்ஃபிருன் அல்லாஹ், அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை விட்டுருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஒண்ணும் சொல்லல. அல்லாஹ்வை மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தாங்க. மறுத்தது மட்டுமல்லாமல் நிறைய பாவங்கள் செய்தாங்க. அப்ப அந்த நபி சொன்னது அவலா யக்ஃபிருன் அல்லாஹ், அல்லாட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவாங்க. எவ்வளவு கேட்டாங்க, அந்த மக்கள் மன்னிப்பு கேட்டதை மறுத்தார்கள். பெரும் கொண்ட நஷ்டத்தையும் அழிவையும் அந்த மக்கள் சந்தித்தார்கள் என்பதாக வரலாறுகள்ல நம்ம பார்த்தோம். இப்ப இஸ்திக்ஃபார் என்னும் மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும். கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக பெரும் பெரும் நஷ்டங்களை விட்டு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பை வழங்குகிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னக அலல் ஹக்கீம் முபீன். அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ் மீது நீங்க நம்பிக்கை கொள்வதுதான் உண்மையான ஈமானாக இருக்கு. முதல்ல தவக்கல் எங்க வைக்கணும்னு சொன்னா அல்லாஹ் மீது வைக்கணும். எல்லா விதமான சூழல்களிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பதை இழந்து விடவே கூடாது. அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில குறை வந்துடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்வா, ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதே தெளிவான விஷயம். முதல்ல அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வந்துடும். எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா விதமான சூழலிலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய தவக்கல் எந்த அடியானிடத்துல வந்துருச்சோ அவர் உண்மையின் மீது இருக்கிறார். அதுதான் தெளிவான உண்மை என்பதாக இன்னக அலல் ஹக்கீம் முபீன், அதுதான் தெளிவான உண்மை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்க பள்ளிவாசல்ல இருந்தோம், நாங்க எல்லாம் பள்ளிவாசல்ல அமர்ந்து இருந்தோம். அப்போ பள்ளிவாசல்ல முஅத்தின் வந்து பாங்கு சொன்னார். பாங்கு சொல்லும் பொழுது ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு, பள்ளிவாசலை விட்டு வெளியில போனார். வெளியில போறத ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் வெளியில கிளம்பி போயிட்டார். வெளியில போறவரை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இவர் மாறு செய்து விட்டார் என்பதாக சொன்னார். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட, ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மன் அதரகஹுல் அஸானு ஃபில் மஸ்ஜிதி, பாங்கு சொல்வதை கேட்ட பிறகு மன் 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 அதரகஹுல் அஸானு ஃபில் மஸ்ஜிதி, பாங்கு சொல்றத ஒருத்தர் கேட்டதுக்கு பின்னாடி எந்த விதமான அவசியமான தேவையும் இல்லாமல் எந்த விதமான அவசியமான காரணமும் இல்லாமல் ஒருத்தர் பள்ளிவாசலை விட்டு திரும்பி வரணும், திரும்பி தொழுகைக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஒருத்தர் பள்ளியை விட்டு வெளியேறினார் அப்படின்னு சொன்னா வஹுவலா யுரீது ரஜஅத ஃபஹுவ முனாஃபிகூன், வெளியே போனார்னா அவர்தான் முனாஃபிக் என்பதாக, நயவஞ்சகர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். என அபூ பஷ்ஷா அஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது ஒரு அமல். பாங்கு சொல்றத பள்ளிவாசல இருந்து கேட்டுட்டு வெளியில போக கூடாது. வெளியில போக கூடாதுன்னா இங்க இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
இதா கரஜ நம் யஹ்ருஜு ஹாஜத்து, தேவையான காரணம் இருக்கணும். ஏதாவது அவசியமான ஒரு காரணம் இருக்கும், அவசியமான தேவையான ஒரு காரணம் இருக்கணும். திரும்பி வரக்கூடிய எண்ணம் இருக்கணும். அந்த பக்தியினுடைய துறைக்கு நாம போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல போறது தப்பு இல்ல. முக்கியமான அவசியமான காரணங்களை வைத்துக் கொண்டு போறது தப்பு இல்லை. ஆனா திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா அவர் முனாஃபிக் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இவருக்கு என்ன ஏற்படும்னா, பொதுவாகவே பள்ளிவாசல்ல பாங்குடைய சப்தத்தை கேட்டு அந்த பாங்குடைய சப்தம் கேட்கும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்காம வேறு ஒரு பேச்ச பேசி இருக்கிறார்ல, அவருக்கு பெரிய நஷ்டம் உண்டாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாங்கு சொல்லும் பொழுது நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேசாதீங்க, அமைதியாயிடுங்க. பாங்கு சொல்லும் பொழுது வேறு ஒன்றை நீங்க கேட்காதீங்க. பாங்கு சொல்லும் பொழுது அந்த பாங்குக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். பள்ளியை விட்டு வெளியில இருந்தாலே அதே போன்று பாங்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, படுத்து கிடக்க கூடாது. பாங்கு சொல்றாங்க, வீட்டுல படுத்துக்கிடக் கூடாது, எந்திரிச்சு உட்காரணும். இதெல்லாம் பாங்குக்கு நாம் செய்யக்கூடிய உபரியான மரியாதைகள், அது கொடுக்கக்கூடிய கண்ணியம். இது பாங்கு வெளியில கேட்கும் பொழுது, பள்ளியில இருக்கும் பொழுது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளியை விட்டு வெளியேறுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அவருக்கு வெளியேறினாருன்னா அவர் முனாஃபிக். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பள்ளிவாசல்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசப்படும். பெரிய பெரிய ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பெரிய ஒரு கூட்டமே நடந்துகிட்டு இருக்கும். கரெக்டா பள்ளியில பாங்கு சொல்லப்பட்ட உடனே எல்லாம் வெளியில போறத பாக்குறோம். கூட்டமாக என்ன செய்யப்படும், மக்கள் வெளியில போயிடுவாங்க. தொழுகைக்காக வேண்டி எப்போதும் வரக்கூடிய குறைவான மக்களே பள்ளியை நோக்கி வருவாங்க, மற்ற மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தாங்க, பாங்கு சொன்ன உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு செயலை நம்முடைய சமூகத்துல நம்மளால பார்க்க முடியும். ஒருத்தர் வெளியில போனாலும் அவர் முனாஃபிக். ஒரு கூட்டமே போனா அந்த கூட்டமே முனாஃபிக், நயவஞ்சகர் என்கின்ற ஒரு பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது பெரும் கொண்ட நஷ்டத்தை ஏற்படுத்தும். பாங்கு சொல்லும் பொழுதோ அல்லது பள்ளிவாசலுடைய தொழுகையினுடைய நேரத்திலேயோ அதை புறக்கணித்து செல்வதன் மூலமாக பெரும் கொண்ட நஷ்டம் ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படக்கூடிய பெரும் நஷ்டங்களை கொண்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி